மாகாண கல்வி திணைக்களம் வடமாகாணம் 2ஆம் தவணை பரீட்சை 2018ஆம் ஆண்டு பேப்பர் பார்க்க போறோம். வணிக கல்வியும் கணக்கீடும் சரிதானே. அதாவது உங்களுக்கு பார்ட் 1 செய்யறதுக்கு 1 மணித்தியாலங்கள் அவர் உங்களுக்கு தாரார். பார்ட் 2க்கு 2 மணித்தியாலம், மொத்தமாக 3 மணித்தியாலம் தாராரு. அதுல முதலாவது சொல்றார், கவனிக்குக, எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுகன்னு சொல்லிட்டு 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியானது அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்யட்டான். ரைட், முதலாவதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் நிஷிதா. என்ன ஆன்சர்? செகண்ட் BDAC. ஓகே பாப்போமா. ரைட், ஆ பகுதியில் தேவைகள் சிலவும், அப்ப இதுல என்னது தேவைகளும், ஆ பகுதியில் விருப்பங்கள் சிலவும் தந்திருக்கிறான். ரைட், இது தேவை, இது விருப்பம். இதுல ஆ பகுதியில் உள்ளவற்றில் இருந்து ஆவண்ணா பகுதியில் பொருத்தமானதை தெரிவு செய்ய. அப்ப இதுக்கு பொருத்தமானது என்னன்னு கேட்கிறார். ஆனா பகுதிக்கு பொருத்தமானது என்னன்னு சொல்லி கேட்கிறார். ரைட், அப்ப உணவு அப்படின்றதுக்குள்ள என்ன விருப்பம் வரும்? பி. என்ன பி? ரைட், பி வரும். அடுத்தது உடைன்றதுக்குள்ள என்ன வரும்? உடை. தொப்பி என்ன? தொப்பி, டி. அதே மாதிரி வீடுன்றதுக்குள்ள மாடி வீடு வரும், ஏ. தொடர்பாடலுக்குள்ள என்ன வரும்? தொலைபேசி வரும், சி. அப்ப ஆன்சர் என்னது? பிடிஏசி. பிடிஏசிங்கிறது 2வது ஆன்சர். சோ அதுக்கு என்னது சரியான ஆன்சர்? சரியா? ரைட், 2வதுக்கு என்ன ஆன்சர் பாத்திமா? ரைட், பாப்போம். கீழ்வரும் வணிகம் ஒன்றில் நோக்கங்கள் சில. அப்ப வணிகத்தினுடைய நோக்கங்கள் தந்திருக்கிறான். அதுல கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, மேற்குறிப்பிட்ட வணிக நோக்கங்களில் பொதுவாக காணக்கூடிய வணிக நோக்கங்கள். சரி, நீ பொதுவாக காணக்கூடிய வணிக நோக்கங்கள்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கிறான், என்னென்ன வரும்னுட்டு. முதலாவது பாருங்க, பொருட்கள் சேவைகளினுடைய தரத்தை உயர்த்துது. பொருட்கள் சேவைகளுடைய தரத்தை உயர்த்துதல் வருமா இல்லையா? என்னது வருமா இல்லையா? என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். 2 முதலாவது பொதுவான நோக்கம் இருக்குது, அடுத்தது துணை நோக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. என்னது அப்படித்தானே? அப்ப பொதுவான நோக்கங்கள்ல உண்டு என்னது? சி. என்ன? இலாபம் உழைத்தல்ங்கிறது உண்டு. அடுத்தது என்னது? 2வது நுகர்வோர் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்தல். என்ன? அதாவது நுகர்வோரை திருப்தி படுத்துதல் என்ற விடயமாக இருக்கும். அப்ப என்ன ஆன்சர்? சிடி தானே. அதே தொழில் உருவாக்குறது, அடுத்தது பொருட்கள் சேவைகளுடைய தரத்தை உயர்த்துறது, இதெல்லாம் என்னது அடுத்த கட்டமான நோக்கங்களாக இருக்கு. என்ன பிள்ளைகள்? எஸ் ஆர் நோ? எஸ். ரைட். என்ன சிடியா சொன்னது பாத்திமா? இல்ல சார், முதலாவது. ரைட், அப்ப அதுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்குமா? ரைட். அடுத்தது 3வது, வணிகம் ஒன்றில் அக்கறை கொள்ளும் கட்சியினர் வணிகத்தின் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள எதிர்பார்க்கின்ற நோக்கங்கள் தந்திருக்கிறார். மேற்குறிப்பிட்ட நோக்கங்கள்ல உரிமையாளர் வணிகத்தின் மூலம் எதிர்பார்க்குகின்ற நோக்கம் 2 என்னென்ன சொல்லுங்க பாப்போம். நிஷிதா ஓர் ஆகாஷ் சொல்லுங்க. இங்க கேட்டிருக்கிற கேள்வி உரிமையாளர் வணிகத்தின் மூலம் எதிர்பார்க்குகின்ற நோக்கம். ரைட், முதலாவது பாருங்க, மூலதனத்தை பாதுகாக்கிறது வரும். சரியா? மூலதனத்தை பாதுகாத்தல் வரும். தொழில் பாதுகாப்பை உறுதி செய்யறது யாரு? தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யறது உரிமையாளரா? ஆறு?
ஊழியர்கள் என்ன ஊழியர்கள். அதே மாதிரி தொடர்ச்சியான பொருட்களை கட்டளைகளை பெறது யாரு ஆறு வழங்குனர்கள். அதே மாதிரி எதிர்கால வணிக நடவடிக்கையை அபிவிருத்தி செய்யறது அது யாரு அது நிறுவனத்தினுடைய உரிமையாளர். அதே மாதிரி தேசிய உற்பத்தியை அதிகரித்துக் கொள்றது அது என்னது அரசாங்கம். ஆன்சர் என்ன ஏயும் டியும் என்ன ஆன்சர் நாலாவது ஆன்சர் சரியா புரிஞ்சுதா? ஓகே, பின்வரும் வணிகம் ஒன்றின் சேவை உற்பத்தி வணிகங்களை உள்ளடக்கிய தொகுதியை தெரிவு செய்யுங்க மிஷிதா. மொத்த சில்லறை வியாபார நிறுவனங்கள், வங்கிகள், அழகு கலை நிலையங்கள். எஸ், வெரி குட் வெரி குட். சரியா, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது மொத்த சில்லறை நிறுவனம் வரும். என்ன பான் உற்பத்தி நிறுவனம் வராது. ஏன் அவர் பானுங்கிற சொல்ற பொருளை உற்பத்தி செய்யறார், அவர் ஆடையை உற்பத்தி செய்யறார். இவர் ரெண்டு பேரும் வரமாட்டார். அதே மாதிரி ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது மொத்த சில்லறை வியாபாரி வருவார். வங்கியிலையும் சேவை, அழகுக்கலை நிலையம்டா முடிவற்ற கடை அல்லது பியூட்டி பார்லர். அப்ப அதுல சேவையை வழங்குவாங்க. அது மூணும் தான் வரும். அதே மாதிரி அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னு சொன்னா டயர் உற்பத்தி என்னது அது பொருள் வராது. பான்ல பான் பொருள் வராது. ஆடை உற்பத்தியில ஆடை பொருள் வராது. அதே மாதிரி தபால் நிலையம் என்னது அவரு சேவையை வழங்குவார். தபால் நிலையம் சேவை வழங்குவார். வாகன திருத்துமிடம் அவரும் என்ன சேவையை வழங்குவார். ஆனால் பான் உற்பத்தி என்னது பொருளுக்குரியதாக இருக்கும். என்ன ஆன்சர் இஸ் கோயிங் டு பி செகண்ட் ஒன். வெரி குட். அடுத்தது பாத்திமா ஆன்சர். மூன்றாவது. தேவை விருப்பம் தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க. சரியோ, முதலாவது கேட்கிறான் என்னது தேவைகள் வரையறையற்றவை, தேவை வரையறுக்கப்பட்டவை. அப்ப இது பிழை. விருப்பங்கள் வரையறுக்கப்பட்டவை, இதுவும் பிழை. அப்ப இவர் வரமாட்டார். தேவையானது தோற்றுவிக்க முடியாது. எஸ், தோற்றுவிக்க இயலாது, அது சரி. விருப்பங்கள் தோற்றுவிக்க முடியாது. சாரி, மாறி மாறி சொல்றேன். என்னது மாறி சொல்றேன். தேவைகள் தோற்றுவிக்க முடியும். தோற்றுவிக்க முடியுமா? தேவையை தோற்றுவிக்க இயலாது. விருப்பங்களை தோற்றுவிக்க முடியும், பட் முடியாதுன்னு போட்டிருக்கா, அதுவும் பிள்ளை. தேவைகள் அத்தியாவசியமானது, எஸ் அத்தியாவசியமானது. விருப்பங்கள் அத்தியாவசியமற்றது, எஸ். அப்ப இவ சரி. மற்றதை ஒருக்க பாப்பா. தேவைகள் பல்வகைப்பட்டது. தேவை பல்வகைப்பட்டதா? தேவை பல்வகைப்பட்டவே இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. விருப்பங்கள் பல்வகைப்பட்டது, பொதுவானது கிடையாது. அப்ப ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஓகே, ஆகாஷ் ஆறாவது. என்ன ஆன்சர்? காரணிகள். உற்பத்தி காரணிகள். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்துகின்ற வளங்கள் உற்பத்தி காரணிகள் என்னென்ன இருக்கு? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது நிஷிதா, செவன்த் ஒன். நிஷிதா என்ன ஆன்சர் செவன்த் ஒன்னுக்கு? வெதுப்பக முகாமையாளர். ஓகே, பாப்பம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உளர் ரீதியான உழைப்பு, அதாவது அறிவை பயன்படுத்துறார்கள் ஆறுண்டு கேட்டிருக்கு. அறிவை பயன்படுத்துறவ யாரு? முகாமியாளர். தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவார். தேவையான தீர்மானங்கள், அதாவது நிறுவன உரிமையாளர்களாக கொண்டு வரப்படுகின்ற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவாரு. அதே மாதிரி வெதுப்ப முகாமியாளரும் என்ன செய்வாரு? டிசிஷன் மேக்கிங் பண்ணுவார். சரிதானே? இவர திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதும் இவர் தீர்மானங்களை எடுக்கிற வேலைகளையும் செய்வார். அப்ப இவர் உழைப்பு. சரிதானே? சோ வெதுப்பக உரிமையாளரும் என்னது அவரையும் உடல் ரெண்டு உழைப்பும் இவருக்குள்ள வருவார். சரிதானே? சோ அதனால இங்கால பாத்தீங்கன்னா வெதுப்ப உற்பத்தியாளர் தயாரிக்கும் தொழிலாளி, இவர் உழைப்பு உடல் உழைப்பு. இவர் வரமாட்டார்.
அது மேற்கூறிய யாவும்ங்கிறதும் புல. இவர் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இவரும் வராது. அப்ப என்ன ஆன்சர்? வெதுப்பக முகாமையாளர். அவர் தான் என்ன செய்வாரு? வெதுப்ப உரிமையாளர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவார். இவர் என்ன செய்வார்? தீர்மானங்களை மேற்கொள்வார். சில டிசிஷன் மேக்கிங் பண்ணுவார். சரியா? ரைட். அடுத்தது 8வது என்ன ஆன்சர் பாத்திமா? இரண்டாவது. ரைட், 2வதான்னு சொல்லி பார்ப்போம். வணிகம் ஒன்றின் பேரின சூழல் காரணிகள் உள்ளடங்காத சூழல் காரணி தொகுதியை தெரிவு செய்க. பேரின சூழல்னு சொன்னா புறச்சூழல் காரணிகள். சரிதானே? அகச்சூழல், புறச்சூழல் அல்லது பேரின சூழல்னு சொல்லுவோம். ஆகவே புறச்சூழல்ல வராதது உள்ளடங்காததுன்னா அகச்சூழலை மறைமுகமா கேட்க. வாடிக்கையாளரை வாடிக்கையாளர் கண்டுட்டீங்கன்னா அவர் புறச்சூழல், அவர் வராதுன்றே இடத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர்கள் வரும். அகச்சூழல், அரசியல் அதெல்லாம் கண்டா என்னது? புறச்சூழல். பொருளாதார சூழல் எல்லாம் புறச்சூழல். So answer is going to be second one. Okay. 9th one என்ன ஆகாஷ்? என்ன ஆன்சர் 9? வணிகம் ஒன்றின் அகச்சூழல், அகச்சூழலுக்குள்ள என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அகச்சூழலுக்குள்ள என்ன வரும்? பலமும் பலவீனமும். பலமும் பலவீனமும். இங்க பாருங்க, பலம் வாய்ப்புன்னு கேட்டிருக்காரு, வராது. பலம் வந்திருக்காது, ஓகே. வாய்ப்பு புறச்சூழலுக்குரியது. பலம் பலவீனம், இவர்தான் ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, வாய்ப்பு அச்சுறுத்தல். வாய்ப்பு அச்சுறுத்தல் புறச்சூழலுக்குள்ள வராது. ஆகவே இவர் என்னது? வராது. அதே மாதிரி பலம் பலவீனம், அதாவது பலவீனம் அகச்சூழல், அச்சுறுத்தல் புறச்சூழல். ஆகவே இவரும் வராது. தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அப்படி செகண்ட் ஒன் வந்து அகச்சூழல் அல்ல. ரைட். அடுத்தது விஷிதா, 10th one. அரசியல் சூழல். அரசினுடைய நிலைப்புத்தன்மை, உட்கட்டமைப்பு அபிவிருத்தி மற்றும் வரவு செலவு திட்ட கொள்கைகள், தொழிலாளர் கொள்கைகள். ஏனே, அதாவது தொழிலாளர் வரவு செலவு திட்ட கொள்கை எல்லாம் இதுக்குள்ள வரும். அதுக்குள்ள வரும், அரசாங்கத்துக்குள்ள வரும். அரசாங்கம் சம்பந்தமாக கதைப்பாராக இருந்தால் அரசாங்கத்துக்குள்ள வரும். சரியா? நீங்க போய் பாருங்க. என்ன சிக்கல் சொன்னா படிச்ச சூட்ட போயிட்டு பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது நிஷிதா, 11th one. அமெரிக்காட என்ன? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அமெரிக்காட என்ன? ஆனா நிரல்ல இருக்கிற நாடுகள்ல அவனால் இருக்கிற நாட்டினுடைய பரிமாற்ற அலச்சல் இருக்கு. அமெரிக்கால என்ன பயன்படுத்துவோம்? அமெரிக்கால டாலர். என்ன? டாலர். டாலர். அப்ப டாலர் எங்க இருக்கு? டாலர் சி. அப்ப முதலாவதுக்கு சி வரணும். சி வராத எல்லா ஆன்சருமே புல. அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒத்தருமே வர மாட்டான், இவர் தான் ஆன்சர்ன்றதே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு இடத்துல தான் இருக்கு. புரியுதா பிள்ளைகள்? அப்ப பாருங்க, ஜப்பான்ட என்ன? என். அப்ப ஏ வரும். சரியா? பிரித்தானியாட என்னது? பிரித்தானியாட பவுண்ட். பிரித்தானியாட பவுண்ட் டி. அதே மாதிரி மலேசியாட ரிங்கிட். ரிங்கிட் பி. சரியா? தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். உண்ட கண்டுபிடிச்சாலே நம்ம ஆன்சரை போட்டுடலாம். அவ்வளவுதான். கூடுதலா யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. புரியுதா? முதல்ல என்ன செஞ்சேன்? அமெரிக்காவை கண்டுபிடிச்சேன். சி முதல்ல வரும். முதல்ல வர்றது ஒரே ஒரு இடத்துலதான் இருக்கு. அவர் தான் ஆன்சர். வேணும்டா 2-3 தானே செக் பண்ணி பாருங்க, சரிதான் போட்டதான். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப எனக்கு பாத்திமா சொல்லுங்க. மூன்றாவது. பாப்போம். 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இருந்து வங்கி வட்டி வீதமானது 2 வீதத்தினால் அதிகரிக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வணிகங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்களை காட்டுகின்ற சரியான விடையை தெரிவு செய்க. வணிகம் கடன் எடுப்பதற்கு ஊக்குவிக்கப்படும். வங்கி வட்டி வங்கி வட்டின்னு சொல்றது வங்கி கடனுக்கான வட்டி. என்ன? வங்கி கடனுக்கான
வட்டி. அவை வாங்கி கடனுக்கான வட்டி 2% அதிகரிச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? அவன் கடன் பெற மாட்டாங்க, கடன் பெற மாட்டாங்க. அப்ப எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், வணிகம் கடன் எடுப்பதற்கு ஊக்குவிக்கப்படும் இல்ல, வட்டி வீதம் குறைஞ்சாதான் கடன் ஊக்குவிக்கப்படும். ஆகவே முதலாவது வராது. வணிகங்கள் வைப்பிடும் பணத்தினுடைய அளவு குறைக்கும். இதுல சம்பந்தம் இருக்காது. ஏன்? இது வைப்பு வட்டி இல்லை. சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி வணிகம் கடன் எடுப்பதை மட்டுப்படுத்தும். எஸ், கடன் எடுக்கிறத மட்டுப்படுத்துவாங்க. பண்டங்கள் சேவைகளின் விற்பனை விலை உயர்வடையும். அதெல்லாம் இதுல சம்பந்தப்படாது. ஆன்சர் இஸ் கோயிங் டு பி தேர்ட் ஒன். சரியா? வங்கி வட்டி வீதம், வங்கி வட்டி வீதம் என்றா கடனுக்கான வட்டி வீதமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். எப்படி வணிகத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றா கடன் எடுக்கிறத குறைப்பார். சரியோ? ரைட். 13வது சரியான கூற்றை தெரிவு செய்க. என்ன ஆன்சர்? மூணாவது. பாப்பம். பலம் நுகர்வோரின் வாழ்க்கை பாங்கு மாற்றம் அடையும். நுகர்வோரினுடைய வாழ்க்கை பாங்குங்கிறது புறச்சூழலுக்குரிய காரணி. அப்ப அங்க வாய்ப்பு தான் வரும், அல்லது அச்சுறுத்தல் தான் வரும். பலம்ங்கிறது வருமா? வராது. சரியா? பலவீனம் போட்டியாளரை உருவாகுதல். போட்டியாளர் உருவாகிறது புறச்சூழல்ல வராது. பலம் பலவீனத்துக்குள்ள வருமா? வராது. வாய்ப்பு புதிய நகரங்கள் உருவாக்கப்படுகிறது. சரிதானே? புதிய நகரங்கள் உருவாக்கப்படல் என்னது? எங்களுக்கு ஒரு சிக்கல் கொண்டதாக இருக்கும். ஏன்னு இல்ல சாரி, வாய்ப்புடையதாக இருக்கும். ஏன்? எங்களோட உற்பத்திகளை விசாலப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரிக்கு அச்சுறுத்தல், பணியாளர்களினுடைய எதிர்மறையான மனப்பாங்கு நிறுவனத்துக்குள்ள நடக்கிறது. அப்ப அது என்னது? பலம் பலவீனத்துக்குள்ள வரும். அதாவது இது என்னது? பலவீனத்துக்குள்ள வர விஷயம். ஆகவே வெறும் வராது. தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். இதான் சரியான பதில். என்ன? சரி, ஓகே. அடுத்தது 14வது. நிஷிதா. பூகோளமய சூழல். வணிக சூழல் தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றானது வணிகம் ஒன்றின் எத்தகைய சூழல் காரணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி கேட்கிறார். சர்வதேச ரீதியில் பிரசித்தமடைந்த நிறுவனங்களின் பண்டங்கள் சேவைகள் உள்நாட்டு சந்தைக்கு வருவதனால் உள்நாட்டு வணிகம் விருத்தி அடையும். அதேவேளை உள்நாட்டு ரீதியில் செயற்பாட்டு உள்நாட்டு நிறுவனங்கள் நிலைப்புத்தன்மை நெருக்கடிக்குள்ளாகுது. என்ன ஆன்சர் சொன்னீங்க? பூகோளமயமாதல். பூகோளமயமானால் தானே நடக்கும், சர்வதேச வியாபாரம் நடக்கும். சரிதானே? சர்வதேச வியாபாரம் நடக்கணும்னா பூகோளமயமாதல் இருக்கும். சரியா பிள்ளை? ஆன்சர் இஸ் கரெக்ட் ஒன். பின்வரும் வணிக அமைப்புகளில் இலாப நோக்குள்ள வணிக அமைப்புகளை மட்டும் கொன்ற தொகுதியை தெரிவு செய்யுங்க. பாத்திமா. முதலாவது. ஓகே, வெயிட். அப்ப அண்டர்லைன் இலாப நோக்கம் உள்ளது. அவர் தனியார் துறையா இதாண்டு கேட்கல. சரியா? அதனால இங்க பார்த்தோம்னா தனியார் வணிகம் இலாபம், பங்குடைமை லாபம், அரச கூட்டுத்தாபனம் லாபம் இல்லை. அதுல கம்பெனி அமைப்பு மட்டும்தான் லாபம். அரசாங்க நிறுவனத்துக்குள்ள கம்பெனி மட்டும்தான் லாபத்தை கொண்டு வருவார். கூட்டுறவு சங்கம் இல்ல, அரச திணைக்களம் இல்ல, அரச கூட்டுத்தாபனமும் இல்ல. தனியுடைமை வரும், பங்குடைமை வரும், அதே மாதிரி கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனி வரும், தனியார் துறைக்குள்ள வருது. அப்ப இவர் எல்லாமே சரி. அரச கம்பெனி வரும், கூட்டுறவு சங்கம் வராது, அரசு திணைக்களம் வராது. அப்ப என்னது? தேர்ட் ஒன் இஸ் த ஆன்சர். அப்ப தனியார் துறைக்குள்ள தனியார் உரிமை, பங்குடைமை, கூட்டிணைக்கப்பட்ட கம்பெனியும், பொதுத்துறைக்குள்ள அரச கம்பெனி மட்டும்தான் லாப நோக்குள்ளதாக காணப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட், வெரி குட். 16வதுக்கு சொல்லுங்க. ஆஸ்காஷ். மூணாவது.